எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு நல்லா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதை விட காலையில் செஞ்சிங்கன்னா மத்தியானம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 5 கத்திரிக்காய் அளவுக்கு நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். அதோட அளவுகள் என்னென்னு பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. இது கூடவே மிளகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மிளகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கோங்க. இதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயம், இது 150 கிராம் அளவுக்கு இருக்கும். பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு 25 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்திக்கோங்க. இது 20 பல் பூண்டு இருக்கும். இது கூட மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளி 3 தக்காளியை கட் பண்ணியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வதக்குனிங்கனாலே போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க, இதுவும் நல்லாயிருக்கும். கூடவே தேங்காய் துருவல் 1/2 மூடி தேங்காயில் பாதி அளவுக்கு தேங்காவை துருவி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் தேங்காவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும், கருவேப்பிலையோட பச்சை வாசமும் போகிற வரைக்கும் ரெண்டையுமே 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, தேங்காய் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு மிளகாய் தூள் எல்லா விதமான குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம். இதோட ஃபுல் ரெசிபியோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு பரட்டிட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. இது கூடவே பெருங்காயம் சேர்த்திக்கோங்க. கட்டி பெருங்காயமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெயில் பெருங்காயத்தை நல்லா வறுத்துட்டு எடுத்து ஒரு கப்புக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. பெருங்காயம் நல்லா வறுபடுறதுக்குள்ளேயே கத்திரிக்காயை 4ஆக கட் பண்ணிக்கோங்க. அந்த காம்போடு அப்படியே வச்சுக்கோங்க. கத்திரிக்காயை எண்ணெயில் போடும்போது எண்ணெய் தெறிக்க ஆரம்பிக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கரண்டி வச்சு கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா எல்லா பக்கம் ஈக்குவலாக கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லா குக் ஆகிடும். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் தேவைப்படும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காயெல்லாம் சூப்பராக எண்ணெயிலே நல்லா எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகி பாதி அளவுக்கு கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போவே இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ இது கூட சேர்த்திக்கோங்க. நம்ம வறுத்து அரைச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா எவ்வளோ திக்காக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு திக்காக அரைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாமே எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் மறுபடியும் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலாசிட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்திக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துனதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டால் மறுபடியும் அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு நல்லா திக்காக கிரேவி வேணும்னா இந்த அளவுக்கே தண்ணி சேர்த்தா போதுமானது. இன்னும் நல்லா தண்ணியாட்ட வேணும்னா இன்னும் நீங்கள் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுருங்க.
மூடி போட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வறுத்து வச்சுருக்க பெருங்காயத்தை இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குழம்பு காய் வேகிறதுக்குள்ளே நல்லா கரைஞ்சிரும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா சைடிஷ் எதுவும் தேவைப்படாது. பிரியாணிக்கு கூட இதை வந்து சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காயெல்லாம் சூப்பராக வந்து குழம்பு சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் மறுபடியும் கருவேப்பிலையோ இல்லை கொத்தமல்லியோ எது இருக்கோ அதை வந்து தூவி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா தாளிப்பு ரெடி பண்ணி அதையும் இதுக்குள்ளே கொட்டிடுங்க. தாளிப்புக்கு கடலெண்ணெயே சேர்த்தா போதும். கடலெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சாதத்துக்கு மட்டும் இல்லை, இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு கூட டிஃபன் ஐட்டத்துக்கு கூட இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு நாள் வரைக்கும் தான் வச்சு சாப்பிட முடியும். ஏன்னா நம்ம இதில் வந்து தேங்காய் வந்து சேர்த்திருக்கோம். அதனால் ஒரு நாளைக்கு மட்டும்தான் இதை வச்சு சாப்பிட முடியும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வேறொரு வீடியோவோட பார்க்கலாம்.